தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா கன்சீவாக இருக்க விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மாயாவுக்கு இந்த ஃபங்க்ஷனில் துளி கூட விருப்பம் கிடையாது. இந்த குழந்தை பெத்தெடுக்கிறதுலையும் விருப்பம் இல்லை அப்படின்றத ஜீவா கிட்ட சொல்ல ஜீவாவும் செம்மையாக கோவப்படுறாங்க. இதை நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இதை அழிக்கிறது ரொம்ப பாவம், குழந்தை வேணான்னு தள்ளி போடுறது அது வேறு விஷயம். ஆனால் கடவுளாக பார்த்து நம்மளுக்கு இப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க. நீ குழந்தை வேணும்னு ஆசைப்பட்ட, இப்போ என்னென்னா குழந்தை வேணான்னு சொல்கிற, நீ சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜீவா பயங்கர கோவத்தோட மாயாவை தட்டிகிட்ருக்காங்க. என்னுடைய கெரியர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன கெரியரு, குழந்தைய முதல்ல நல்லபடியாக பெத்தெடு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாயாவுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஜீவா. இன்னொரு பக்கம் தன்னுடைய தங்கை கன்சீவாக இருக்க நினச்சி இங்கே கௌதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கால் தரையில் படவே இல்லை. தங்கச்சி குழந்தைக்கே இப்படி ஒரு எதிர்பார்ப்புன்ற போது உங்களுடைய குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி மதுமிதா கேட்கும்போது ஸோ இங்கே கௌதம் சிரிக்கிறாங்க. மதுமிதாவும் வைக்கப்படுறாங்க. அடுத்த சீனை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டாங்க. மொத்த பொறுப்பையும் அகிலாண்டேஸ்வரி சகுந்தலா கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். மதுமிதாவுடைய பிறந்தநாளைக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த வீட்டில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் எந்த குறையும் வந்துடக்கூடாது. ஸோ எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி சகுந்தலா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சகுந்தலா எல்லாரையும் ஆட்டி வைப்பாங்க, ஆனால் அந்த ஒரு ஆளை ஆட்டி வைக்கிறது நம்ம அகிலாண்டேஸ்வரி தான். ஸோ இருந்தாலும் சகுந்தலாவுக்கு இதில் சந்தோஷம்தான். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மாயா கன்சீவாக இருந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே மாயா சொதைப்பெறுவான்னு நினச்சேன், ஆனால் கரெக்டாக தான் மூவ் பண்ணியிருக்கா, இனி நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதில் நம்மளுக்கு சந்தோஷம்தான் சொல்லி சந்தலா ஒரு பக்கம் சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் ஜீவாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே தன்னுடைய மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேணுகா பார்த்திங்கன்னா மாயாவுக்கு பூ வச்சு விட்றாங்க. ஆனால் மாயாவோட முகத்தில் ஒரு துளி கூட சந்தோஷம் கிடையாது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது பாட்டி மாயாவை தட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் எது எதுக்கு இது எதுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பெரியவங்க ஒன்று சொன்னால் அதை நீ கேட்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மாயாவை திட்டினாலும் அவள் சின்ன பொண்ணு, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்னு சகுந்தலா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண. ஸோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி மாயாவை அனுப்பி வைக்கிறாங்க. மாயா ரூமுக்கு போகிறாங்க, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அங்கே ஜீவா, என்னாச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ ரெடி ஆகாமல் உட்காந்துட்ருக்க, ரெடி ஆகிட்டு வா மாயா அப்படின்னு சொல்ல, இல்லை ஜீவா இந்த ஃபங்க்ஷன் இப்போ அவசியமா, எனக்கு இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாயாவை திட்டினாலும் சமாதானப்படுத்திட்டு ஜீவா அங்கேருந்து போகிறாங்க. அந்த சமயம் பார்த்து மாயாவுடைய ஃப்ரெண்ட் சரவணன் மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது மாயா ரொம்ப டல்லாக பேசினதை கேட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது கன்சீவான விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய கெரியர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அவங்க சொல்கிறது தான் பெருசுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது, சரி நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா மாயா இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ இங்கே கூட சரவணன் இருக்கார். அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரவணன் இந்த ஒரு வேலையை ஏன் இப்படி மும்முரமாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அந்த குட்டி எப்போ தான் வெளிப்பட போகுது, ஒருவேளை அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.